சிறகடிக்க ஆசை இன்றைய எபிசோடு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. முத்து, மீனா, ஸ்ருதி ஹாலில் பேசிகிட்டு இருக்காங்க. மீனா இருந்துக்கிட்டு, ஸ்ருதி உங்களுக்கு டீ வேணுமா? அத்தைக்கு நான் டீ போட போகிறேன், உங்களுக்கு டீ வேணுமான்னு கேட்குறாங்க. ஸ்ருதி இருந்துட்டு, எனக்கு டீ வேண்டாம், அத்தை தானே டீ கேட்டாங்க, அத்தைக்கு போட்டு கொடுங்க. அத்தை கோவிச்சுக்கு போகிறாங்க, சீக்கிரமாக போய் டீ போட்டு கொடுங்க. அத்தையை காக்கா பிடிக்கிறது தான் நல்லது, எங்களை காக்கா பிடிக்கிறது நல்லதில்லை. இந்த காலத்து பொண்ணுங்க ஏன் கல்யாணத்துக்கு பயப்படுறாங்கன்னு கேட்டால், மாமியாவை எப்படி காக்கா பிடிக்கிறதுன்னு தெரியறதில்ல, அதனால தான் கல்யாணத்துக்கே பயப்படுறாங்க. அதனால் அத்தைக்கு போய் நீ டீ போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி உள்ளே போயிடுறாங்க. மீனா டீ போட போயிடுறா. முத்து உள்ளே வராரு. தும்மிக்கிட்டே நீ டீ போட்டேன்னா அம்மா திட்டுவாங்கன்னு சொல்கிறாங்க. தும்மல் வர்றதை அடக்காத, நீ தும்மு அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிடுறாங்க. ரோகிணியும் மனோஜும் ரூமில் பேசிகிட்டு இருக்காங்க. ஃபோன் வருது. ரோகிணி சந்தோஷி சார் தான் ஃபோன் பண்ணுறாரு, என்னென்னு கேட்குறேன் இருன்னு சொல்லிட்டு மனோஜ் ஃபோன் அட்டன் பண்ணுறாரு. அவரும் பேசிகிட்டு இருந்துட்டு மலேசியாவில் ஷோரூம் ஓப்பன் பண்ணுறதை பற்றி பேசிட்டு வச்சிட்றாரு. மனோஜ் இருந்துட்டு எங்கள் பிஸ்னஸ் டெவலப் பண்ணுங்கன்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிடுறாரு. ரோகிணி, சந்தோஷி சார் மலேசியாவில் ஸ்டோர் ரூம் ஓப்பன் பண்ணுறாராமா, பரவாயில்ல சந்தோஷம், உங்கள் அப்பா கிட்ட ஹெல்ப் கேட்குறாரு, அதனால் உங்கள் அப்பா இல்லைன்னு சொல்லியிருக்க அப்படின்னு மனோஜ் சொல்கிறான். ஏன் நீ அப்பா இறந்துட்டாருன்னு சொல்ல வேண்டியதானே, எதுக்கு இப்படி இப்போ சொல்கிற அப்படின்னா, நம்ம ஹெல்ப் பண்ணி கொடுத்தோம்னா நம்ம பிஸ்னஸுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணி கொடுப்பாங்கன்னு சொல்லி தான் நான் அப்படி சொன்னேன். அப்பா இறந்துட்டாருன்னு சொன்னேன், எங்கே என்ன எப்படி ஆச்சுன்னு கேட்பாங்க, ஜெயிலில் இருக்க வேண்டிய விஷயத்தையெல்லாம் சொல்ல வேண்டியது வரும், அதனால தான் இப்படி தகவல் சொன்னேன் அப்படின்னு மனோஜ் சொல்கிறான். சரி, உங்கள் மாமாவை வச்சு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்கலாமல்ல, உங்கள் மாமாவுக்கு கால் பண்ணு அப்படின்னு மனோஜ் சொல்கிறாரு. ரோகிணி இருந்துக்கிட்டு, இப்போ வேணாம், அப்புறமேல் நான் கால் பண்ணி பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிடுறான். முத்து, மீனாவும் ஹாலில் ஆவி பிடிச்சிட்ருக்குறாங்க. அப்போ விஜயா வந்து பார்த்துட்டு, என்ன இப்படி நடு ஹாலில் என்ன தான் பண்ணுறீங்கன்னு சொல்லி திட்டுறாங்க. மீனா இருந்துக்கிட்டு, நாங்கள் ஆவி பிடிக்கிறோம் ஜலதோஷம் பிடிச்சதுனாலன்னு சொல்கிறான். விஜயா இருந்துக்கிட்டு, ஜலதோஷத்துக்கெல்லாம் மாத்திரை போட முடியாதா, எதுக்கு ஆவி பிடிச்சிட்ருக்கிறேன்னு திட்டுறாங்க. இல்லை, எதுக்கு எடுத்தாலும் மாத்திரை போடாட்டி என்னென்னு மீனா சொல்லிகிட்ருக்காங்க. முத்து, நாங்கள் ஆவி பிடிச்ச உங்களுக்கு என்ன அப்படின்ட்டு, இந்த ஆவி தான் பிடிக்கலாம், ஆனால் உங்களை மாதிரி ஆவி எங்களுக்கு பிடிக்கக்கூடாது அப்படின்னு முத்து கமெண்ட் பண்ணிட்டு கிண்டல் பண்ணிகிட்ருக்காங்க. மனோஜ் அம்மான்ட்டு ஃபோனை பார்த்துட்டே வந்து சுடுதண்ணியில் காலை விட்டு கீழே விழுந்துடுறாரு. விஜயா வந்து, என்ன என் பையனை சுடுதண்ணியை ஊற்றி வேக வைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி மனோஜ் முத்துவை திட்டிகிட்ருக்காங்க. சரி, நான் பிஸ்னஸ் மேனை இப்படி தண்ணியில் இது பண்ணிட்டியேன்னு சொல்லி மனோஜ் கேட்குறாரு. விஜயா இருந்துட்டு, உனக்கு ஜலதோஷம் பிடிக்கிறதுக்குள்ளே போய் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணுன்னு சொல்லி அனுப்பிச்சுட்றாங்க. ஸ்ருதி ஹோட்டலில் வேலை பார்க்குறாங்க. நல்லா ஆர்டர்களெலாம் எடுக்கிறதுனால ரவி பெருமையாக பேசிகிட்ருக்காங்க. ஸ்ருதி பார்த்தோன்னே, ரவி ஆர்டர் எடுக்கிறதுல கொஞ்சம் டிலே ஆகுதுன்னு சொல்லி ஸ்ருதிக்கும் ரவிக்கும் கொஞ்சம் வாக்குவாதம் நடக்குது. ஸ்ருதி இருந்துட்டு, சரி நான் டென்ஷனாக இருக்கேன், எனக்கு ஒரு சூப்பு போட்டு கொடுன்னு கேட்குறாங்க. சூப்பு போடுறதா இருந்தால் நீ பில்லை வாங்கிட்டு வா, நான் சூப்பு போட்டு தரேன் அப்படின்னு ரவி சொல்கிறாங்க. அப்போனா உன்னை விட நான் நல்ல ஸ்டெப்பு கேட்ட சூப்பு வாங்கி குடிச்சிக்கிறேன்ட்டு ஸ்ருதி கிளம்பிடுறாங்க. முத்தும் செல்வம் ரோட்டில் பேசிகிட்டு இருக்கிறப்ப டிராஃபிக் போலீஸு ஃபோன் பேசிக்கிட்டே ஹெல்மெட் மாட்டாமல் வண்டியில் வராரு. சரி, முத்து இருந்துக்கிட்டு, நமக்கு ஒரு ரூல்ஸு இவங்களுக்கு ஒரு ரூல்ஸா, இவங்களை என்ன பண்ணுறான் பாருன்னு சொல்லிட்டு கேட்குறாரு. செல்வம் இருந்துட்டு, கம்முன்னு பேசாமல் இரு அப்படின்னா, இல்லை வீடியோ எடுக்குங்க, அதை பார்த்துட்டு செல்வம் இருந்துட்டு, கம்முன்னு பேசாமல் இரு, ஏன் இப்படி வம்பு விலைக்கு வாங்குறேன்னு சொன்னான்னா, இல்லை இவங்களுக்கு ஒரு ரூல்ஸா நமக்கு ஒரு ரூல்ஸான்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. செல்வம், நீங்கள் கம்முனே இருக்க மாட்டே அப்படின்னா, டிராஃபிக் போலீஸ் போய் நோ பார்க்கிங் இடத்துல வண்டியை நிப்பாட்டிட்டு மெடிக்கலில் மருந்து வாங்க போயிடுறாரு. முத்து இருந்துக்கிட்டு வண்டியில் இந்த செயின் எடுத்துக்கொண்டு போய் வண்டியை லாக் பண்ணி வச்சிடுறாரு. ஏன் இப்படி பண்ணுற, நீ வம்ப விலைக்கு வாங்குறேன்னு சொல்லி செல்வம் சொல்கிறப்ப, இல்லை நம்மளுக்கெல்லாம் இது பண்ணுறப்ப நம்ம இது மாதிரி தான் அவருக்கு பாடம் போக்கணும் அப்படின்னு பார்க்குறப்ப, அவர் வந்து வண்டியில் டிராஃபிக் போலீஸ் வண்டி எடுக்கிறப்ப வண்டி எடுக்க முடியாது. முத்து, நான் தான் லாக் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு டிராஃபிக் போலீஸுக்கும் முத்துக்கும் கொஞ்சம் வாக்குவாதம் நடக்கிறது. பப்ளிக்கும் வந்து முத்துக்கு சப்போர்ட்டாக பேசுகிறாங்க.
நான் ஒரு அவசர வேலையாக போனேன்னு டிராஃபிக் போலீஸ் பேசுகிறாரு. உங்களுக்கு ஒரு அவசரமா எங்களுக்கு ஒரு அவசரமான்னு முத்து கேட்குறாரு. நான் அன்னைக்கு இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் வேகமாக போனப்போ எனக்கு ரூல்ஸ் போட்டீங்கள்ல அதே தான். எந்த ஒரு அவசரமாக இருந்தாலும் உங்களுக்கும் வேறு எங்களுக்கு வேறையான்ட்டு வாக்குவாதம் நடந்துருது.